ஆதரவு உள்ள போதிலும் திரிணாமுல் காங்கிரசின் ஆதரவை பெறுவதற்கும் பிரணாப் முகர்ஜி முயற்சி. மம்தா பானர்ஜியை இன்று சந்திக்கிறார். சிறை நிரப்பும் போராட்டம் காந்திய வழியில் நடைபெறும். வன்முறை இருக்காது என்கிறார் கருணாநிதி. குப்பை தொட்டியில் கிடந்த 10 லட்சம் ரூபாய் நோட்டு கத்தைகள். திருச்சியில் பரபரப்பு. ஜெயலலிதா அறிவித்த கூலி உயர்வு மோசடியானது. 50 பேருக்கு வேலை கொடுத்துவிட்டு சம்பளத்தையும் குறைத்து தந்து ஊழல் கணக்கு எழுதும் அதிமுகவினர். வணக்கம். விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் தேர்தலில் தமக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று திரிணாமுல் காங்கிரஸ் கட்சித் தலைவர் மம்தா பானர்ஜிக்கு பிரணாப் முகர்ஜி வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஆளும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி கட்சி சார்பில் குடியரசுத் தலைவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள பிரணாப் முகர்ஜிக்கு அந்த கூட்டணியில் உள்ள மம்தாவின் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி நீங்களாக மற்ற அனைத்து கட்சிகளும் ஆதரவு தெரிவித்துள்ளன. இது தவிர சமாஜ்வாதி, பகுஜன் சமாஜ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், ஐக்கிய ஜனதாதள், ராஷ்டிரிய ஜனதாதள் மற்றும் சிவசேனா உள்ளிட்ட கட்சிகளும் பிரணாபை ஆதரிக்கின்றன. இதனால் பிரணாபின் வெற்றி உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இன்று தமது சொந்த ஊருக்கு செல்வதற்காக பிரணாப் முகர்ஜி கொல்கத்தா சென்றார். அங்கு செய்தியாளர்களிடம் பேசிய பிரணாப் முகர்ஜி, ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் உள்ள மம்தா பானர்ஜி தமக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளார். இன்று தனது சொந்த கிராமத்திற்கு சென்று பெரியவர்களிடம் ஆசி பெற்று பிரணாப் முகர்ஜி அதைத் தொடர்ந்து மம்தாவை நேரடியாக சந்தித்து பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. வரும் 26ஆம் தேதி தனது நிதியமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய உள்ள பிரணாப் முகர்ஜி 28ஆம் தேதி மனு தாக்கல் செய்ய இருக்கிறார். இதைத் தொடர்ந்து MP, MLA-க்களை நேரடியாக சந்தித்து ஆதரவு திரட்டுவதற்காக நாடெங்கும் பிரணாப் முகர்ஜி சுற்றுப்பயணம் மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளார். தமிழகத்தில் உள்ள MP, MLA-க்களை சந்திக்க இம்மாதம் 30ஆம் தேதி பிரணாப் முகர்ஜி சென்னை வர இருக்கிறார். இந்திய டென்னிஸ் வீரர்கள் சொந்த விருப்பு வெறுப்புகளுக்கு இடம் கொடுக்காமல் ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்று பதக்கங்களை வெல்ல வேண்டும் என்று மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை அமைச்சர் SM கிருஷ்ணா, சிறப்பான அணிகளை ஒலிம்பிக்கிற்கு அனுப்ப இந்திய டென்னிஸ் சம்மேளனம் மேற்கொண்ட முயற்சிகளை பாராட்டுவதாக கூறியுள்ளார். சொந்த விருப்பு வெறுப்புகளை விட வீரர்கள் பதக்கங்களை குவிக்க வேண்டும் என்பதே மிக முக்கியம் என்றார். எனவே டென்னிஸ் சம்மேளனத்தின் அறிவிப்பை ஏற்று வீரர்கள் ஒலிம்பிக்கில் பங்கேற்க வேண்டும் என்று கிருஷ்ணா வலியுறுத்தியுள்ளார். Well, I think we should support the efforts of the Tennis Federation of India in trying to bringing about some compromise formula to see that a good team goes to London to represent our country. And as I have said, winning a medal should be our sole objective, and everybody should rise to the occasion, foregoing individual egos and prejudices are favorites. ஒலிம்பிக்கில் கலந்து கொள்ள இருக்கும் லியாண்டர் பயஸ், மகேஷ் பூபதி மற்றும் சானியா மிர்சா ஆகியோர் தேச நலனுக்காகவே விளையாட வேண்டும் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் அஜய் மக்கான் கேட்டுக் கொண்டுள்ளார். ஒட்டுமொத்த இந்தியர்களும் டென்னிஸ் வீரர்களை ஆதரிக்க தயாராக உள்ள நிலையில் வீரர்கள் தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்ளக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அதிமுக அரசின் கைது நடவடிக்கைக்கு எதிராக நடத்தப்பட இருக்கும் சிறை நிரப்பும் போராட்டம் காந்திய வழியில் நடைபெறும் என்று திமுக தலைவர் கருணாநிதி தெரிவித்துள்ளார். சென்னை புரசைவாக்கத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர், திமுக எப்போதுமே ஜனநாயகத்தை மதிக்கும் கட்சி என்றார். எனவே அதிமுக அரசின் பழிவாங்கும் நடவடிக்கைக்கு எதிரான சிறை நிரப்பும் போராட்டம் காந்திய வழியில் நடைபெறும் என்று கருணாநிதி குறிப்பிட்டுள்ளார். போராட்டத்தின் போது வன்முறைக்கு திமுக தொண்டர்கள் இடமளிக்க மாட்டார்கள் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார். பொதுக்கூட்டத்தில் பேசிய திமுக பொதுச் செயலாளர் க. அன்பழகன், ஜெயலலிதாவின் அகம்பாவம், அடக்குமுறை போன்றவற்றை கண்டு
திமுக தொண்டர்கள் அஞ்ச மாட்டார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். சொத்து குவிப்பு வழக்கில் தண்டனை பெற்று ஜெயலலிதா விரைவில் சிறை செல்வது உறுதி என்று திமுக தலைமை நிலைய செயலாளர் ஆற்காடு வீராசாமி கூறியுள்ளார். திமுக மீண்டும் ஆட்சி பொறுப்பேற்றதும் முன்னாள் அமைச்சர்கள் மீது பொய் வழக்கு பதிவு செய்யும் காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் தெரிவித்துள்ளார். முன்னதாக அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற செயற்குழுவில் திமுகவிற்கு எதிரான கைது நடவடிக்கையை கண்டித்து ஜூலை 4ஆம் தேதி சிறை நிரப்பும் போராட்டம் நடத்துவது என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது குறிப்பிடத்தக்கது. 100 நாள் தேசிய வேலை உறுதி திட்டத்தில் வேலை செய்பவர்களுக்கு 132 ரூபாயாக கூலி உயர்த்தி வழங்கப்படும் என்ற ஜெயலலிதாவின் அறிவிப்பு கேலி கூத்தாக உள்ளது. வீட்டில் ஒருவருக்கு வேலை என்ற அடிப்படையில் 100 நாள் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை மத்திய அரசு நாடு முழுவதும் செயல்படுத்தி வருகிறது. இதற்காக அனைத்து மாநிலங்களுக்கும் ஆண்டிற்கு பல நூறு கோடி ரூபாயை மத்திய அரசு ஒதுக்கி வருகிறது. இதில் வேலை செய்பவர்களுக்கு நாள் ஒன்றிற்கு 119 ரூபாய் என கூலி நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. மத்திய அரசு ஒதுக்கும் நிதியை 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு செயல்படுத்தாமல் மாநில முதல்வர்கள், அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளும் ஆளுக்கால் சுருட்டிக் கொள்கின்றனர். தமிழகத்தில் 100 நாள் திட்டத்தில் வேலை செய்பவர்களுக்கு வெறும் 40 ரூபாய் முதல் 60 ரூபாய் வரை மட்டுமே கூலி வழங்கப்படுகிறது. 50 பேர் வேலை செய்தால் 100 பேர் பணியாற்றியதாக பொய் கணக்கு எழுதி அதிமுக ஊராட்சி மன்ற தலைவர்களும் அதிகாரிகளும் சேர்ந்து முறைகேடு செய்து இந்த திட்டத்தில் ஊழல் செய்து வருகின்றனர். நாங்கள் போய் போய் அட்டையை பார்க்கும்போது அட்டையே கிடையாது. போய் அம்மா என்னாண்டு ஒரு மறிக்கிற போது உங்களுக்கு இல்லைன்னு மறுநாள் நாங்கள் கேட்குறம்போது உங்களுக்கு ஒரு வாரம் வேலை பார்த்ததில் உங்களுக்கு 40 ரூபா தான் எங்களுக்கு சம்பளம், அதுக்கு மேலே உங்களுக்கு கொடுக்க முடியாது, நீங்கள் என்ன வேலை பார்த்தீங்க. இந்த ஊழலை கண்டித்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நாள்தோறும் போராட்டம், சாலை மறியல் உள்ளிட்ட பல்வேறு ஆர்ப்பாட்டங்களை கூலி தொழிலாளர்கள் நடத்தி வருவது ஜெயலலிதாவின் செவிகளுக்கு எட்டவில்லையா என்பது சமூக ஆர்வலர்களின் கேள்வி. இந்த திட்டத்தில் பணியாற்றும் தொழிலாளர்களுக்கு தற்போது வெறும் 60 ரூபாய் மட்டுமே கூலி வழங்கிவிட்டு மற்ற பணத்தை சுருட்டிக் கொள்ளும் அதிமுக பிரமுகர்கள் மீதும் அதிகாரிகள் மீதும் இதுவரை எவ்விதமான நடவடிக்கையும் எடுக்காத முதலமைச்சர் ஜெயலலிதா தற்போது கூலி உயர்வு அறிவித்திருக்கிறார். மக்களை முட்டாளாக்கும் வகையில் 119 ரூபாயாக வழங்கப்பட்டு வந்த கூலியை 132 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும் என்று ஜெயலலிதா அறிவிப்பு செய்திருப்பது கேலி கூத்தாக உள்ளது. மத்திய அரசு கொடுக்கும் 119 ரூபாயை ஒழுங்காக அதிமுக ஊராட்சி மன்ற தலைவர்கள் வழங்கினாலே போதும். ஆனால் 50 பேருக்கு வேலை கொடுத்து 60 ரூபாய் மட்டுமே கூலி வழங்கும் அதிமுக பிரமுகர்கள் 100 பேருக்கு வேலை கொடுத்ததாகவும் 119 ரூபாய் ஊதியம் வழங்குவதாகவும் கள்ளக்கணக்கு எழுதுவதை நிறுத்த வேண்டும் என்றும் தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிராம மக்கள் விழித்துக் கொண்டார்கள். ஊழல் மாளிகையில் இருந்து உல்லாச வாழ்வு வாழும் ஆட்சியாளர்கள் திருந்த வேண்டும். இந்த 100 நாள் வேலையில கோவிலாங்குளம் ஊராட்சியில் போன வாரம் நாங்கள் எங்கள் ஜனங்கள், இந்த பகுதி ஜனங்கள் போய் வேலை செய்யும் போது சில சின்ன தவறு நடந்து ரைடு வந்திருக்காங்க பெரிய அதிகாரிகள். ஒரு குறிப்பிட்ட கார்டுகளை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த வாரம் முழுவதும் காசு இல்லைன்ற மாதிரி சொன்னாங்க. ஒரு போராட்டத்தை இந்த 40 ரூபா கொடுக்குறேன்னு சொன்னாலும் அது மீண்டும் எங்களுக்கு 40 ரூபா கொடுக்குறது தப்பு, கூடுதலாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்தினோம். அண்ணா ஹசாரே குழுவின் முக்கிய உறுப்பினரான அரவிந்த் கெஜ்ரிவால் எந்தவித காரணமும் இல்லாமல் விமானத்தில் இருந்து இறக்கிவிடப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. டெல்லியில் இருந்து தரம்சாலாவிற்கு தனியார் விமானமான கிங்ஃபிஷர் விமானத்தில் பயணம் செய்யவிருந்த கெஜ்ரிவாலை நுழைவாயிலில் தடுத்து நிறுத்திய அதிகாரிகள் அவரை வரிசையில் இருந்து வெளியேறுமாறு கேட்டுக் கொண்டனர். ஆனால் பயணம் செய்வதற்காக உரிய பயணச்சீட்டு வைத்திருந்த அவர் இதுகுறித்து காரணம் கேட்டுள்ளார். இருப்பினும் அந்த விளக்கமும் தர மறுத்த விமான ஊழியர்கள் அவரது பயணச்சீட்டு ரத்து செய்யப்பட்டுள்ளதாக மட்டும் தெரிவித்துள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த கெஜ்ரிவால் விமான ஓடுதளத்தில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. மேலும் விமான நிறுவனத்தின் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கும் வரை ஓயப்போவதில்லை என்றும் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். நாட்டு மக்களின் நலன்களை அடிப்படையாகக் கொண்டே இந்திய விண்வெளி ஆராய்ச்சியில் ஈடுபட்டு வருவதாக இஸ்ரோ தலைவர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். டெல்லியில் கருத்தரங்கு ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர், இந்திய மக்களின் நன்மைக்காக மட்டுமே விண்வெளி தொழில்நுட்பத்தை இஸ்ரோ மேம்படுத்தி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். வளர்ந்த நாடுகள் தங்கள் விண்வெளி ஆராய்ச்சிகளை 50 முதல் 60 ஆண்டுகளுக்கு முன்பாகவே துவங்கிவிட்டதாக ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார்.
அமெரிக்கா, ரஷ்யா, சீனா போன்ற நாடுகள் வெவ்வேறு நோக்கத்திற்காக ஆராய்ச்சியில் ஈடுபட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் இந்தியா விண்வெளி ஆராய்ச்சியில் நாட்டு மக்களின் நலன்களை அடிப்படையாக கொண்டே செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். But each one of them, when they started space activity in the late 50s or early 60s, had a vision. US, Russia, China, they had the vision for technological excellence, for competitiveness as a source of power for them, human space flight, reaching moon. But India's vision was to use it for the people. இஸ்ரோ பல்வேறு தேசிய பணிகளுக்கான தொழில்நுட்பங்கள் உருவாக்குவதை இலக்காக கொண்டுள்ளதாகவும், இதற்காக தொலைத்தொடர்புத் துறையை மேம்படுத்தவும், இயற்கை வளங்களை கண்காணிக்கவும் இன்சாட் மற்றும் ISR போன்ற 2 முக்கிய செயற்கைக்கோள்களை செலுத்த இஸ்ரோ திட்டமிட்டுள்ளதாகவும் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். திருச்சி மாவட்ட உறையூர் அருகே குப்பை தொட்டியில் இருந்த 10 லட்சம் ரூபாய் கள்ள நோட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. களத்துமேடு பகுதியில் பொது கழிப்பிடத்திற்கு அருகே வைக்கப்பட்டுள்ள மாநகராட்சி குப்பை தொட்டியில் இருந்துதான் இந்த கள்ள நோட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. மாநகராட்சி ஊழியர்கள் குப்பைகளை அப்புறப்படுத்தும் போது அதிலிருந்து கிழிந்த நிலையில் ரூபாய் நோட்டுகள் சாலையில் சிதறியதாக கூறப்படுகிறது. இதில் 1000 ரூபாய் நோட்டுகள், 500 ரூபாய் நோட்டுகள் என சுமார் 10 லட்சம் மதிப்பிலான கள்ள நோட்டுகள் இருந்தது தெரியவந்துள்ளது. இதுகுறித்து தகவல் அறிந்த உறையூர் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து கள்ள ரூபாய் நோட்டுகளை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருச்சியில் கள்ள நோட்டுகளின் புழக்கம் அதிகமாக இருப்பது தெரியவந்துள்ளது. துண்டு துண்டா வெட்டி ஒன்று கூட ஒரு அரை பீஸ் கூட கிடையாது. நான் 8 வெட்டி ஒரு கட்டப்பை நிறைய குப்பத்தில் கொட்டிட்டு போயிட்டாங்க. அது எங்களுக்கு எப்படி தெரிய வந்ததுன்னா, குப்பையில் வரும்போது காற்றுல பறந்து வந்தது. அந்த காற்றுல பறந்து வரும்போது நாங்கள் வந்து எட்டி பார்த்தோம். குப்பை தட்டியா ஒரு கட்டப்பை நிறைய பணம் இருந்துச்சு. ஒரு 6 லட்சம் ரூபாய் மதிப்பு இருக்கும். கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் சமயபுரத்தில் கள்ள நோட்டுகள் புழக்கத்தில் விட்ட 2 கைது செய்யப்பட்டு அவர்களிடம் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான கள்ள நோட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டது. நிலபேர ஊழல் குற்றச்சாட்டு வந்ததும் கர்நாடக அமைச்சர் ராஜினாமா. ரேஷன் அரிசி ஏற்றி வந்த லாரி டீ கடைக்குள் நுழைந்தது. டீ குடித்துக் கொண்டிருந்த 3 பேர் பரிதாப மரணம். மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.